எவ்வளவு நாள்ல கும்பாபிஷேகம் பண்ணிக்கலாம்? உனக்கு எவ்வளவு நாள்ல பண்ணிக்கலாம்? அந்த யாரெல்லாம் நிறைவாடு இது பண்ணாங்களோ அவங்க எல்லாம் மாற்றி அமைச்சு ஓம்பக்குமே வரது விட்டு அந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல மணியடி வச்ச போதுமா? மணியடி வச்சு கொடுத்து போதுமா? பிரச்சனை வராம பார்த்துக்கணும்பா. வளர்ச்சி கொடுக்கணும் கோயில் அந்த இடத்துல மணியும் அடிக்கணும், அந்த அவ பேர் விளங்கணும், அவ 4 பேர் முன்னாடி சிரிக்கணும். அதான் உன் கேள்வி. சர்வசாமி என்ன சாமி இழப்பா? ஏற்கனவே 2 தடவை பிரச்சனை வச்சான். உண்மையா? அந்த 2 தடவை பிரச்சனை பண்ணிட்டு ஒரு தடவை பிரச்சனை பண்ணி விட்டாங்க. அடுத்த வந்து இல்லை இப்போ பார்த்துலாம் சொல்லி நான் அது எவ்வளோ முன்ன ஏதோ அவ்வளோ மேலே வேணும் வச்சு எல்லாம் கட்டிவிட்டியான். இப்போ வந்து நான் போய் கட்டுமலை சுற்றி போகிறதுல கேட்கும் போது நீ இருக்கவே கூடாது, இந்த இடத்துல வாழவே கூடாது, இந்த இடத்துல இது பண்ணக்கூடாது, போயிட்டே இருக்கணும் பண்ணிட்டே இருக்கணும், இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதே இடத்துல நிலநாட்டி கொடுத்து அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்து அது யாரெல்லாம் வரமானு சொன்னாங்களோ அவங்களே முன்னாடி நடந்த மாதிரி பண்ண முடியுமா? அந்த போய் பூரா வச்சுருவல்ல கருப்பு காலை வச்சு போல பேர் விளங்கணும். ஆமாம் அவனுக்கோசரம் கேட்கல, அவனுக்கோசரம் கேட்குறான். அவன் போதும் தான் கேட்கறான். பா பண்ணி கொடுத்துறேன். கும்பாபிஷேகம் நாங்கள் நடத்துக்கிறோம். சரியா? பேர் வளர்ந்து நீர் பத்திரம் கை மாற்றிடாத பணம் கை மாற்று என்ன அதை ஓட்டு பேரில் ஓட்டு. ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிக்கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.